வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். நம் வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் ஏதோ நம்ம ஒரு வாரமும் இதை வாசிக்கிறோன்றதுக்காக வாசிக்கிறது மாதிரி இல்லாமல், இந்த பகுதியை உட்கார்ந்து நான் தியானிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான சத்தியங்களை, வாழ்க்கைக்கு உபயோகமாகக்கூடிய நடைமுறை சத்தியங்களை இந்த வேத பகுதிக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறத காண்பிக்கிறத நான் பார்க்குறேன். அந்த 5ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக. அது எவ்வளோ வெற்றிகரமான வாழ்க்கை தெரியுமா? எவ்வளோ வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அது. தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வெற்றி ஆக்குவதுக்கு என்னெல்லாம் சொல்கிறாருன்றத ஒவ்வொன்றா நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் வாசித்த பகுதியில் வெற்றி உள்ள ஒரு மனுஷன் இப்படி வாழணுன்ற தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு. ஆண்டவர் பாருங்க, நம்மளை அவரை மாதிரி உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நம்முடைய தேவன் யார்? தோல்விக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. வெற்றியை உண்டாக்குகிற தேவன். அவருக்கு வெற்றி தான் தெரியும். தோல்வினா அவருடைய வாழ்க்கையிலும் சரித்திரத்திலும் இருந்ததே கிடையாது. அப்போ என்ன ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் அவரை போல உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால நானும் எல்லாவற்றிலும் வெற்றி அடைய வேண்டும் என்பது தான் எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். God wants me to succeed in everything. அவர் வெற்றி உள்ளவராக இருக்கிறது போல, அதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், வெற்றிக்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஆண்டவர் தான் வெற்றியை எனக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறீர்கள்? வெற்றிக்கு எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் தகுதியானவரா? கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வெற்றிக்கு தகுதியானவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்றோம்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வெற்றிக்கு தகுதியான, அந்த தகுதி உள்ள தேவன் தான் நான் வெற்றி அடைவதற்கான தகுதி என காட்டுறாரு. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. இங்கே அற்புதமாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு கொடுக்கிற வெற்றி, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற வெற்றி உலகத்தில் சொல்லிக் கொடுக்கிற வெற்றி மாதிரி இல்லை. ஏன்னா உலகத்தில் சொல்லிக் கொடுக்கிற வெற்றியின் முறைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நல்லா கவனிக்கணும் நீங்க. வேதம் எத்தனை காலம் மாறினாலும் வேத வசனங்கள், தேவன் வைத்திருக்கிற வெற்றிக்கான முறைமைகள் மாறவே மாறாது. உலகத்தில் இருக்கிற வெற்றியின் முறைமைகள் மாறிக்கிட்டே இருக்கும். Methods to become successful in the world may change often. ஆனால் மாறாத ஒன்று இருக்கும்னா கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் மாறவே மாறாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க? அந்த தேவன் அந்த வார்த்தையின் மூலமா சொல்றார், இந்த புஸ்தகத்தில் உனக்கான வெற்றியை வச்சிருக்கிறம்பா. என்னுடைய வெற்றி எனக்கு காண்பிக்கிற ஒரு புஸ்தகம் இது. இந்த வேத புஸ்தகம் என்னுடைய வெற்றி எனக்கு எடுத்து காட்டுகிற ஒரு புஸ்தகம். அப்போ யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ வெற்றி அடைவதற்கு இந்த புஸ்தகத்துல எல்லாமே இருக்குப்பா. அப்போ கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன காண்பிக்க விரும்புறாருன்னா, இவ்வளோ காரியத்தை வெற்றி அடைவதை குறித்து ஆண்டவர் இவ்வளோ கரிசனையோடு
எனக்கு ஆண்டவர் போதிக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளணும். அந்த காரணங்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு கேள்வி உள்ள வரணும். நான் ஏன் வெற்றி அடையணும்? Why should I succeed? What is the big thing about me getting succeeded in life? என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவது அவ்வளோ அவசியமா? இது ஆண்டவர் இவ்வளோ அவசியமாக எனக்கு சொல்ல வேண்டியது என்ன அவ்வளோ முக்கியமான காரணம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு காரணத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இங்கே யோசுவாவுக்கு சொல்கிறாரு, யோசுவா நீ வெற்றி அடைய வேண்டியது அவசியம். ஏன்னா உன்னை நான் ஒரு தலைவனாக வச்சிருக்கிறேன், உன்னை அநேகர் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் உன்னை வச்சிருக்கிறேன். உனக்கு நான் கொடுக்கிற வெற்றியை ஜனங்க பார்க்கும்போது நான் கொடுக்கிற வெற்றி அவர்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள். ஆகவே நீ வெற்றி அடைய வேண்டியது ரொம்ப அவசியம் சொல்றாரு. யோசுவாவுக்கு வெற்றி அடைய வேண்டியது அவசியம் சொல்லிட்டு அந்த வெற்றிக்கான காரணத்தையும் யோசுவாவுக்கு சொல்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும். ஆண்டவர் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய குடும்பம், நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றிலும் நான் வெற்றி அடைவதற்கு ஆண்டவர் என்ன அவசியம்ன்றாரு. நான் ஏன் வெற்றி அடையணும், அதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அது ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இந்த உலகத்தில் ஒரு டிஸ்பிளேவாக வச்சிருக்கிறேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் ஏன் வெற்றி அடையணுன்ற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா, அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை இந்த வெற்றிக்கு நேராக நகர்த்தி செல்லாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக ஐ வில் பி புஷிங் மை செல்ஃப் டுவர்ட்ஸ் தட் விக்டோரியஸ் லைஃப். அதனால தான் வெற்றி ஏன் அடையணுன்றத நான் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்க, வேதத்தில் நிறைய காரியங்கள் மறைவாக இருக்கிறது. ஆனால் நிறைய விஷயங்கள் நாம் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த வேதத்தில் நான் மறைவாக இருக்கிறதுனா அவருடைய வருகை எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. மறைவானது மறைவானது நமக்கு தெரியாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் தெரிஞ்சது தெரியாமல் இருந்தால் தான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? வெற்றி அடைவது எப்படி என்று தேவன் இந்த வேதத்தில் எனக்கு தெரிய வச்சிருந்தோம். நான் வாழ்க்கையை வெற்றி அடைய வைக்க, என் குடும்பத்தை வெற்றி உள்ள ஒரு குடும்பமாக மாற்ற, நான் கர்த்தர் வச்சிருக்கிற வெற்றிக்கான வழிகளை உபயோகப்படுத்தலாம். நான் தெரியப்படுத்தினதும் என் வாழ்க்கையில் தெரியாமல் போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய நஷ்டம். அப்போ ஏன் வெற்றி அடையணும்னா, ஆண்டவர் சொல்கிறார், முதல் காரணம், உன்னை இந்த உலகத்தில் ஒரு டிஸ்பிளேவாக வச்சிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர், உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? டிஸ்பிளேன்னு என்ன தெரியுமா? டிஸ்பிளேன்னா என்ன தெரியுமா? காட்சி பொருள். காட்சி பொருள்னால் என்ன? மேலே பாருங்க, இது ஒரு டிஸ்பிளே. காட்டுதா? என் உருவத்தை காட்டுது பாருங்க. நான் விரும்புகிறேனோ விரும்பலையோ இங்கே வந்து நின்றா அந்த டிஸ்பிளேல என்ன காட்டுது? இந்த உலகத்தில் நீங்கள் விரும்புங்களோ விரும்பலையோ உங்களை ஒரு டிஸ்பிளேவாக கர்த்தர் வச்சிருக்கிறாருன்றதை விளங்கிக்கிட்டீங்கன்னா, எவ்விதமான டிஸ்பிளேவாக கர்த்தர் உங்களை காட்ட விரும்புகிறாருன்றதை நீங்கள் விளங்கி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு டிஸ்பிளே. கரெக்டாக இல்லையா? யாராவது நிராகரிக்க முடியுமா? இதை இல்லை இல்லை பாஸ்டர், நான் ஒளிஞ்சிக்கிறேன், நான் மறைஞ்சிக்கிறேன். ஏதோ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஒத்துக்கலாம். இன்றைக்கி வந்து எந்த தீவில் இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறாங்க, இதை பாருங்க மறைஞ்சிருக்கிறாருன்னு. இன்னைக்கு மறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை தான் ஆண்டவர் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. அவருக்கு முன்பாக இருளும் வெளிச்சமாக இருக்கு, அவருக்கு எதுவுமே மறைவில்லைன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கையை ஒரு டிஸ்பிளேவா கர்த்தர் வச்சிருக்கும் போது, இன்றைக்கு நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். பாருங்க, உலகத்தில் ஆண்டவர் என்ன ஒரு டிஸ்பிளேவாக வச்சு இந்த உலகத்தில் என்னை டிஸ்பிளேவாக வைக்கிறதுக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு இதை சொல்கிறாருன்னா, காட்டுறாரு, நீ சாதாரணமானவனாக இருந்தால் கூட என்னுடைய அன்பினால், என்னுடைய வல்லமையினால் நான் உன்மேல் கிரியை செய்கிறதுனால, உனக்குள்ளே நான் கிரியை செய்கிறதுனால, ஆண்டவர் சொல்கிறார், நீ சாதாரணமானவனாக இருந்தால் கூட உன்னை அசாதாரணமானவனாக ஆக்கி காட்டுகிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அப்படி ஆக்க முடியுமா? சாதாரணமாக இருந்தோம் பாருங்க, கர்த்தர் நம்மளை கழுவி சுத்தம் பண்ணி இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. அவருடைய சரீரத்துக்குள்ளே, ஆலயம் என்பது கிறிஸ்துடைய சரீரம், இந்த கட்டடம் அல்ல.
இந்த செவரும் இந்த பில்லரும் இதுதான் ஆலயம் இல்லை. ஆலயம் என்பது அவருடைய சரீரம். அவருடைய சரீரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார் பாருங்க நம்மளை. அவருடைய சரீரத்தின் ஒரு அவயமாய் நம்மளை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறார். அப்ப இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்குள்ள உண்டாக்கி நம்மளை ஒரு டிஸ்பிளேவா, ஒரு காட்சி பொருளா ஆண்டவர் காட்ட விரும்பும்போது, நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் இப்படி என்னை காட்டணும்னு நினைக்கிறத நினைச்சாதான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்புக்கு ஏற்ற எண்ணத்தை எனக்குள்ள கொண்டு போய் என் மலிவான, தாழ்வான, மட்டகரமான எண்ணங்களை விட்டு தேவன் விரும்புகிற எண்ணத்துக்கு ஏதுவான எண்ணத்தோடு நான் சிந்திக்கும் போது நிறைய காரியங்களை என் வாழ்க்கைக்குள்ள, என் செய்கைகளுக்குள்ள நான் மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா மாற்றமே வராது. வரலாம், வசனத்தை கேட்கலாம், உட்காந்து கத்தரை ஆராதிக்கலாம், ஒரு கிறிஸ்தவனா ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய ஆலயத்துக்கு போனோன்னு வரலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் மாற்றம் வராது. மாற்றம் வரணும்னா ஏன் நான் வெற்றி அடையணும்? அதுக்கு காரணம் கத்த சொல்ல, உன்னை இந்த உலகத்தில் ஒரு டிஸ்பிளேவாக வச்சுருக்கேன். ஏன் என்ன கத்த டிஸ்பிளேவாக வைக்கணும்? ஏன் என் மேலே அவரோ கத்தருக்கு அக்கறை? இதெல்லாம் கொஞ்சம் ஆராய ஆரம்பித்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம வாழ்கிற விதங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய ஸ்வாபங்கள், நம்முடைய கேரக்டர், நம்முடைய அணுகுமுறை எல்லாவற்றிலும் ஆண்டவர் விரும்புகிற அணுகுமுறையை கத்தர் கொண்டு வர தேவன். ஒரு வசனத்தோட இந்த காரியங்களை உங்களுக்கு நான் விலைக்கு காட்ட விரும்புகிறேன் பாருங்க. இந்த வசனத்தை காட்டிலும் வேற சிறப்பான வசனம் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வாங்க. 1 Corinthians chapter 1. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். பரிசுத்த பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்ற உபதேசம். பவுலுக்கு தெரியுது இந்த கொரிந்திய சபை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள். சொல்றாரு, பல கலாச்சாரங்கள் உள்ள மக்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். பாவம் இருக்கிறது, ஒழுங்கின்மை இருக்கிறது, இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு. இந்த சபைக்குள்ள வருகிற எல்லா தரப்பட்ட நிலை உள்ள மக்களும் சபைக்குள்ள வருகிறார்கள். ஆனா வந்த பிறகு போதிக்கிற இடமாகிய இந்த சபைக்குள்ள வந்த பிறகு போதிக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்த மாதிரியே திரும்பி போக முடியாதுன்றது தான் இந்த வசனம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. வாசிப்போமா? 26ஆம் வசனத்திலிருந்து அந்த சில வசனங்களை, அங்க இருக்கிற சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நல்லா என்ன சொல்றாரு பாருங்க, ஞாபகப்படுத்துறாரு. என்ன ஞாபகப்படுத்துறாரு? நீங்க ஒன்ன மறந்துட, உங்களை யாரும் அழைக்கல, உங்களை வேற யாரும் அழைச்சிருக்காங்க. உங்களை அழைத்தவர் கத்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் யாரு? அழைத்த கத்தருடைய அழைப்பை கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்றாரு, கொஞ்சம் நினைச்சு பாரு, கொஞ்சம் யோசித்து பாரு. யோசித்து பாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம், இப்போதான் விஷயத்தை கம்பேர் பண்றாரு. முதல்ல என்ன யோசனை கொடுக்குறாருன்னா, நீ யாரா அழைக்கப்பட்டிருக்க யோசித்துக்கோ. Who has called you? உங்களை யார் அழைத்திருக்கிறா? அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உங்களை இந்த உலகத்தில் ஒரு டிஸ்பிளேவா காட்டணும் என்பவர். அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அவர் உங்களை அழைச்சிருக்கும் போது உங்களுடைய நிலைகள், உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய என்ன காரியங்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்றாரு. ஏன்னா சாதாரணமான ஒரு நபரை கூட எடுத்து கர்த்தரால் அற்புதமான விதத்தில் மாற்ற முடியுன்றத அந்த நம்பிக்கையை உண்டாக்க தான் இந்த பகுதியை சொல்றாரு பாருங்க. அங்கே பாருங்க, அங்கே சொல்ற, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்களும் அநேகர் இல்லை, பிரபுக்களும். என்ன சொல்றாரு? ஞானிகள் அநேகர் இல்லை உள்ள சபைக்குள்ள. கொரிந்திய சபையை பார்த்து சொல்றார், ஞானிகள் அநேகர் உள்ள இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்றும் பெரிய ஞானவான்ல இல்லை, நான் கொஞ்சம் மக்கு மடாசாண்டவரே அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. உலகத்தில் ஞானிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சபையில் இருக்கிற ஞானிகளை காட்டிலும் உலகத்தில் அதிக ஞானிகள் இருக்கிறார்களே. அடுத்த சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? வல்லவர்கள் அநேகர். நிறைய நேரம் நம்முடைய வீக்னஸ் தானே பெருசா பேசுறோம். எப்படி கேட்டகரைஸ் பண்றாரு பாருங்க. ஞானிகள் அநேகர் இல்லை மாம்சத்தின்படி, வல்லவர்கள் அநேகர் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள்னா என்னன்னா, அங்க என்ன சொல்றாருன்னா,
அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா நோபல் அப்படின்னு போட்டு, அப்படின்னா ஹை சொசைட்டி. பிரபுக்கள்னா ரொம்ப ஹை சொசைட்டி ஆன ஆட்கள். அவங்களாம் இவங்களோட சேர மாட்டாங்க, அவங்களாம் வேற ஒரு ரகம்ன்ற மாதிரி ஒரு மாதிரி ஹை சொசைட்டி. இப்படிப்பட்ட ஆட்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் சபைக்குள்ள அப்படி பல வித தரப்பான நபர்கள் வருவார்கள், இருப்பார்கள். ஆனால் என்ன சொல்றாரு அதுக்கு பிறகு அப்படின்னா, இந்த நிலையோடு நின்றக்கூடாதுன்றாரு. அங்கே பாருங்கள் 27ஆம் வசனம் சொல்கிறாரு, ஏன்னா ஞானிகள் அநேகர் இருக்கிறாங்க, வல்லவர் 26ஆம் வசனம் வல்லவர்கள் இருக்கிறாங்க, பிரபுக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இப்போ 27ஆம் வசனம் பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நல்ல கவனி. இப்போ பல காரியங்களை சொல்றாரு. மாம்சத்தின்படி ஞானிகள், வல்லவர்கள், அப்புறம் அங்கே பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒன்று செய்கிறாராம். என்ன பண்ணுறாராம்? பைத்தியமாக இருக்கிறவைகளை எடுத்து உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறாராம். பலவீனமாக இருக்கிறதை எடுத்து பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தெரிந்து கொள்கிறாராம். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்ன, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அவமாக்கும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ற ஆப்ஷனை பாருங்க. பெஸ்ட்டு ஞானி, வல்லவர்கள், அவங்கள கர்த்தர் தெரிந்து கொள்றதுல ஆண்டவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல பாருங்க. ஆனால் யாரை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னா, நான் ஞானி இல்லை, நான் பலம் இல்லை, எனக்கு திறமை இல்லை, என்னால் அதை பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது, இப்படி சொல்கிறவங்கள ஆண்டவர் சொல்ல நீ தான் எனக்கு வேணுன்றாரு. ஏன்னா நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், போராட்டங்களுக்குள்ளே போகும்போது அநேக முறை நம்ம என்ன சொல்கிறோம்? என்னால் முடியாது, இதை எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல, இது நடக்குமான்னு தெரியல, நான் ரொம்ப பலவீனம், எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் பின்னாடி இருந்தால் நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கலாம், ஏதாவது எனக்கு சரியான படிப்பு பேக்ரவுண்ட் இல்லை, கையில் கொஞ்சம் பணம் வசதிலாம் இல்லை, செல்வாக்கெல்லாம் இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, இது குறை, அது குறை அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்கள் இருக்கிறத தேவனை அறிந்து கர்த்தர் சொல்கிற அவங்க தான் எனக்கு வேணுன்றார். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஏதோ எனக்கு இது இல்லையா, அது இல்லையே அப்படின்னு யோசித்துருக்கீங்களா? அல்லது யாராலாவது நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப மலிவாக உங்களை எண்ணி உங்களை ஒரு மாதிரி தரக்குறைவாக என்ன இருக்கிற ஒரு நிலையை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எடுத்து அநேகருக்கு முன்பாக உயர்த்தி காட்ட அவரால் முடியுன்றதை இங்கே சொல்கிறார். ரொம்ப அற்புதமான காரியம் பாருங்க. ஏன் காட்டுறாருன்னா, உலகத்தில் இப்படிப்பட்ட பொருளை எடுத்து காட்டும் போது தான் இப்படி ஞானம் இல்லாமல், பலன் இல்லாமல், ஏன்னா அப்படி இருக்கிறவர்களை எடுத்து ஆண்டவர் அற்புதமான பாத்திரமாக காட்டும்போது அதில் ஒரே ஒருத்தர் தான் மகிமைப்படுவார். அது யாருன்னா, என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மகிமை. எத்தனை பேர் அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் விரும்புகிறீங்க? எங்கே போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தர் தான் மகிமைப்படணும். அது யாருன்னா, என்ன தாழ்விலிருந்து எடுத்து உயர்த்துகிற கர்த்தர் ஒருவரே மகிமைப்படும். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்றீங்க? தாழ்விலிருந்து என்னை எடுத்து உயர்த்துகிறவர் மாத்திரம் தான் என்ன பண்ணப்படணும்? மகிமைப்படுத்தப்படணும். எனக்கு மறக்கவே முடியாது பாருங்க, நான் ஒருத்தரோட பேசி கொண்டு இருந்தேன் பாருங்க. பல மணி நேரம் நான் பேசிட்டு இருந்தேன்.
ஆண்டவருடைய காரியங்கள்லாம் எடுத்து சொல்லி பல காரியங்களை அவருக்கு எடுத்து போதிட்டு நாங்கள் ஒரு டிஸ்கஷன் மாதிரி போச்சு பாருங்கள். போயிட்டுருக்க நேரத்தில் அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம ஊருக்கு ஒத்து வராதுன்னாரு. நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் இது செட் ஆகாதுங்க. ஒருவேளை வேறு ஊரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்க மைண்ட் செட்டு அவங்க மென்டாலிட்டி வேறு. நம்ம ஊர் ஆள் மென்டாலிட்டிலாம் ரொம்ப மட்டகரமாக இதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்க்கும் கைக்கும் இருந்தால் மட்டும் போதும், அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யோசித்து இந்த யோசனை இதைப்படி செஞ்சு வாழ்க்கையை வெற்றி ஆக்கணும், இந்த எண்ணெல்லாம் வராது அப்படின்னு அவர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணவர். நான் சொன்னேன், பாருங்கள், நீங்கள் நினைக்கிறது உங்கள் நினைப்பாகவே இருக்கட்டும், ஆனால் பைபிளில் ஒன்று சொல்லியிருக்கு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையான எண்ணங்களை நிர்மூலப்படுத்தணும்னு வேதம் சொல்லியிருக்குங்கன்னு நான் சொன்னேன். அதனால் நான் என்ன செய்கிறேன், வாரந்தோறும் எங்கள் சபையில் கர்த்தர் எப்படிலாம் ஒரு மனுஷனை, தோல்வி உள்ள ஒரு மனுஷனை, தகுதியற்ற ஒரு மனுஷனை, எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து அவனுக்கு கற்றுக் கொடுத்து வெற்றிக்கான வழியை காட்டி அவனோட வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் கூட இருக்கிறேன்னு சொல்லி தைரியப்படுத்தி அந்த விசுவாசத்தை உண்டாக்கி அதற்குண்டான வழியில் ஆண்டவர் அவனை நடத்தி சென்று வெற்றி ஆக்க என் தேவனால் முடியும் என்று நம்பி நான் பிளெஸிங்ஸ் என்ற சபையில் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பிரசங்கத்தின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் வெற்றி உள்ளவர்களாய் கர்த்தரால மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாளும் நம்ம மனம் ரொம்ப நமக்கு அற்பமாக நினைக்கிறோம், நம்மளால முடியாது, அவங்க பண்ணிடுவாங்க, என்னால் முடியாது, அப்படி எண்ணமே நமக்கு வரக்கூடாது. நம்மளால் பண்ண முடியலனாலும் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ண வைப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, என்ன தெரிந்து கொண்ட கர்த்தர் என்ன பண்றாரு, உருவாக்கி என்ன செய்ய முடியாத காரியத்தையும் செய்ய வைக்க வல்லவராய் இருக்கிற ஒரு தேவன் என் கூட இருக்கிறாரு. பாருங்க, ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பிரபலமான ஒரு ஷூ கம்பெனி என்ன செஞ்சாங்களாம், அவங்களுடைய ஷூவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எல்லா நாட்டிலையும் அவங்க ஷூவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாங்களாம், திட்டம் போட்டு ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியை சூஸ் பண்ணி ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு நாட்டில் ஏன்னா அங்கே நம்முடைய ஷூ கம்பெனியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அங்கே போய் மக்களுக்கு இந்த ஷூலாம் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தங்கள் கம்பெனியில் இருக்கிற டாப் மோஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பெஸ்ட்டு மேனை என்ன பண்ணாங்களாம், ஒரு பர்சனை அவர் அதற்காக அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி அவருக்கு கொடுத்து போக சொல்லியிருக்கிறாங்க. இவரும் போனார் பாருங்க. போனவர் போய் இறங்கி அங்கே ஒரு வாரம் இருந்து சுற்றி கத்திலாம் பார்த்துருக்கிறாரு. சுற்றி பார்த்ததில் இது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் நினைக்கிறேன். அதில் என்ன நடந்திருக்குன்னா, போய் சுற்றி கத்தி பார்த்துட்டு பார்த்தா ஒருத்தங்கால்லையும் ஒரு செருப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த காலத்துலேயாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்டையில் பண்ணிவிட்டு இந்த 2 காலுக்கு நடுவில் ஒரு மாதிரி வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு நடந்து வருவான். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்துருப்பார், ஒன்றுமே இல்லை. ஒருத்தங்கால்லையும் செருப்பு இல்லை, செருப்பை குறித்த அறிவும் இல்லை, ஷூவை குறித்த அறிவும் இல்லை. பார்த்தாராம், சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகு, ஒரு சில வாரத்துக்கு பிறகு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், என்ன போய் எந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க பாருங்கள், ஒருத்தவங்களும் ஷூ வாங்க முடியாதபடி இருக்கிற ஒரு நாட்டில் அனுப்பியிருக்கீங்களே, எவன் கால்லையும் ஷூவும் இல்லை செருப்பும் இல்லை, இங்கே நமக்கு வியாபாரமே ஆகாது, என்னை முதல்ல ரிட்டன் ஃப்ளைட்டை போட்டு என்னை திருப்பி நீங்கள் நம்ம கம்பெனிக்கே கூப்பிட்ருங்க அப்படின்னா. கம்பெனிக்காரனும் கொஞ்சம் விவரமானவன் தான் பாருங்கள், என்ன பண்ணா, சரி வாப்பா அப்படின்ட்டு ரிட்டன் டிக்கெட் போட்டு கூப்பிட்டாங்களாம். ஆனால் இவருக்கு ரிட்டன் டிக்கெட் போட்டது நேரத்தில் இன்னொரு ஆளை இவருக்கு பதிலாக திருப்பியும் அதே இடத்துக்கு அனுப்புனாங்களாம். இப்போ இன்னொரு ஆள் போயிருக்கிறார், இவர் அங்கே சேரத்துக்குள்ளே இன்னொருத்தர் அங்கே இறங்கிட்டார். இறங்கி அவர் என்ன பண்ணுறாரு, 1 வாரம் 2 வாரம் சுற்றி பார்த்துட்டு இதே காட்சியை பார்த்துருக்காரு. ஒருத்தங்கால்லையும் ஷூவும் இல்லை செருப்பும் இல்லை. ஒரு சில நாட்களுக்கு பிறகு ரிசர்ச் பண்ணிவிட்டு சொன்னாராம், ஃபோன் பண்ணி சொன்னாராம், கம்பெனியில் நம்ம வேர் ஹவுஸில் இருக்கிற எல்லா ஷூவையும் தயவுசெய்து கார்கோ ஃப்ளைட்டில் போட்டு உடனே அனுப்புங்க, நமக்கு இங்கே அமோகமான வியாபாரம் செய்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாராம். நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரே சூழ்நிலை, ஒரே பிரச்சனை, ஆனால் அணுகுமுறை வித்தியாசமாக இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற
ஒரு மனுஷனுக்கே இப்படி அணுகுமுறை வித்தியாசமாக செயல்பட வைப்பதுக்கான முறைமைகள் இருக்குமானால், நான் கேட்குறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கி உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டெடுத்து ரட்சிப்பை கொடுத்து சபைக்குள்ளே கொண்டு வந்து வாரந்தோறும் நமக்கு வெற்றிக்கான வழிகளை சொல்லி கொடுக்கும்போது எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய எண்ணத்தையும் கர்த்தர் உயர்வான எண்ணங்களாக மாற்ற அவரால் முடியும்? எத்தனை பேர் விசுவாசிங்க? முடியுமா ஆண்டவரால்? தாழ்வையே நினச்சிட்டு இருந்தனா, ரொம்ப மட்டகரமாகவே நினச்சிட்டு இருந்தனா கர்த்தர் அதை என்கரேஜ் பண்ண மாட்டார், விட மாட்டார். அந்த எண்ணங்கள் இருந்து நம்மளை மீட்டு எடுத்து நமக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? பைத்தியமா இல்லை, பைத்தியமாகவே வந்துட்டு கடைசி வரைக்கும் பைத்தியமாக இருந்துட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே நான் ஒரு பைத்தியம் வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு பைத்தியமாக இருந்துட்டு கடைசி வரைக்கும் பைத்தியமாகவே போயிடக்கூடாது. ஆண்டவரே நான் ஒரு பலவீனமான பாண்டம் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பலவீனமான பாண்டம் வந்திருக்கிறேன், பலனுள்ள தேவன் என்னை பலவான ஆக்குகிற கரத்தில் நான் இருக்கிறேன் என்கிற ஒரு நிலை மாறணும். அந்த ஒரு டிரான்சிஷன் வரணும்னா, அந்த ஒரு பரிமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா, எனக்கு முதலாவது ரொம்ப தெளிவாக தெரியணும் என்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு காட்சி பொருளாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை அதில் வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷம் ஒவ்வொரு மனுஷனையும் களிக்கூற பண்ண வைக்கிற ஒரு காரியம். நல்ல மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வசனத்தையும் சத்தியத்தையும் தேவனையும் நமக்குள்ள வைத்திருந்து, இன்னும் என்னன்னா ரொம்ப அற்பமாகவே பலவீனமான நிலையிலேயே என்னால் அதை செய்ய முடியாது, நான் இதை முன்னேற முடியாது, நான் வெற்றி அடைய முடியாது, நான் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர முடியாது, இப்படியே யோசிச்சுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலப்படுத்துறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்கு விசுவாசமும் பலன் அடைகிறதில்லை, விசுவாசம் உண்டாகாததுனால கீழ்ப்படிய முடியல, கீழ்ப்படியாததுனால நன்மைகள் வரல, ஆசீர்வாதம் முன்னேறி போக முடியாம தேங்கி கிடக்கிற நிலையிலேயே தேங்கி கிடக்கிறனே. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, வரும்போது நாம் ஒரு மாதிரி என்ன நிலையில் வந்திருக்கலாம், ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க என்னை தேர பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை வேலை செய்கிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தேறினவனாக ஆக்குற கர்த்தருடைய வல்லமை. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளை என்ன வாக்குறாரு? தேறினவர். இந்த வசனம் என்னை தேறினவனா மாத்துது. இந்த வசனம் என் வாயில் இருக்கு, இதை என் இருதயத்தில் வச்சு தியானிக்கிறேன், இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நான் கவனமாக இருக்கிறேன். இதெல்லாம் நான் செய்யும் போது கர்த்தர் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக வழிய வாய்க்க பண்ணுவேன், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய்ன்னு சொல்றார். நல்லா கவனிச்சு பாருங்க, தேவனுடைய சுவிசேஷம் எவ்வளோ வல்லமையானது, எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்க முடியும். அவனுடைய எண்ணங்களை மாத்துது. முடியாதுன்னு சொல்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்து ஆண்டவர் அற்புதமான நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு நிலையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்குறாரு. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு முறையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், விடுதலைக்கான ஒரு முறை. அது என்ன சொல்றாங்கன்னா இயர் ஆஃப் ஜூபிலின்னு சொல்லுவாங்க. யூபிலியின் ஆண்டு என்றோம் பார்த்தீங்களா, அந்த யூபிலியின் ஆண்டு ஒவ்வொரு 50 வருஷத்துக்கும் ஒரு முறை வரும். அந்த ஒவ்வொரு 50 ஆண்டுக்கும் ஒரு முறை வரும்போது அந்த 50வது ஆண்டில் அத்தனை ஆண்டு ஒரு மனுஷன் அடிமையாக இருந்து கடன்பட்டு தன் நிலம் அடமானம் வைக்கப்பட்டு எதெல்லாம் அவனுக்கு நஷ்டமாக இருந்துச்சோ அந்த யூபிலியின் ஆண்டில், இயர் ஆஃப் ஜூபிலியில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த வருஷத்துக்கு பிறகு அவனை மறுபடியும் அடிமையா கடனாளியா அடமானம் வச்சிருக்கிற நிலையிலேயே இருக்க முடியாது, அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். இது தேவன் ஏற்படுத்தியிருக்கிற முறைமை. 50வது ஆண்டு என்ன செய்யணும்னா, எந்த நபர் போய் தான் அடமானம் வச்சிருந்தானோ அவன் அடிமையாக இருக்கிறானோ என்ன கடன் அதுலேருந்துலாம் முற்றிலும் விடுவிக்கப்படுகிற ஒன்றை தான் ஆண்டவர் யூபிலியின் ஆண்டாக ஆண்டவர் அனுசரிக்க வச்சார் ஜனங்களை. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இன்றைக்கி நாட்டில் இப்படி ஒரு சட்டம் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ தலைமுறையாக கடன்லையே தரித்திரத்திலே இருந்து முடிகிறாங்களே. தேவன் வச்சிருக்கிற முறைமையெல்லாம் நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா, சமுதாயத்தில் எடுத்து இதை கரியான விதத்தில் உபயோகப்படுத்தினாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன், எந்த தலைமுறையும் தரித்திரம் பிடிச்ச தலைமுறையாக இருக்க முடியாது.
நல்ல கவனிங்கள். எந்த தலைமுறையும் இன்னும் அடிமைத்தனத்திலேயே இன்னும் கடன்பட்டுட்டே இருக்க முடியாது. ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தேவன் வைத்திருக்கிற முறைமையின்படி 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனுஷன் எதுக்கும் கடன்பட்டவனா இல்லை, அந்த கடனிலிருந்து விடுவிக்கப்படுறான். அவனுடைய எல்லா நஷ்டங்களையும் அவன் திருப்பிக் கொள்றான். மறுபடியும் சொந்தம் பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விடுதலையின் முறையை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்ட காலத்தில் இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? 50 ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை, இயேசு எப்போல்லாம் எனக்குள்ள இருக்கிறார், இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறத உணர்றனோ நான் சொல்கிறேன், அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை விடுதலை பண்ணுகிறேன். அந்த விடுதலையின் வல்லமையை உணர்றேன். தாழ்வான எண்ணம் வருதா, நான் பலவீனன்னு என்னைக்கும் எண்ணம் வரும்போது எனக்கு என்ன தெரியணும், இல்லை இல்லை, என்னை பலவானாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதுதான் டெலிவரன்ஸ். இயர் ஆஃப் ஜூபிலி இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இவ்வளோ அருமையான ஸ்தானத்தை, ஒரு நிலைய வாய்ப்பை ஆண்டவர் இயேசு தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமா, சிலுவையின் மூலமா எனக்கு உண்டாக்கி வச்சிருந்தோம். இன்னும் நான் அடிமைப்பட்டேன், கடன்பட்டேன், இன்னும் அநேகரால ஏசப்பட்டு பேசப்படுகிற ஒரு நிலையிலே இருக்கிறேன்னா அதுல இருந்து நான் விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் என்ன அற்புதமான நிலைக்கு உருவாக்குவதுக்கு ஏதுவாக என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னா. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுதான் லூக்காஸ் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லியிருக்கோம், அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்க. திஸ் இஸ் தி அப்பாயிண்டட் டைம். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற யூபிலியின் ஆண்டு. ஒவ்வொரு நாள் ஐ எம் செலிப்ரேட்டிங் த இயர் ஆஃப் ஜூபிலி இன் மை லைஃப். இந்த வசனம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் வருது. நான் எதுக்கும் அடிமையாக இருக்க வேண்டும், எந்த தாழ்வான எண்ணத்திலேயே நான் இருந்துட வேண்டியதில்லை, முடியாது, நடக்காது, நான் தோற்றுருவேன், அந்த பயத்திலேயே நான் இருக்க வேண்டியதில்லை. விடுவிக்கப்பட்டு கர்த்தர் வச்சிருக்கிற யூபிலியை, அந்த இயர் ஆஃப் செலிப்ரேஷனை, அந்த டெலிவரன்ஸ், அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நான் கொண்டாட முடியுன்றது எனக்கு தெரியலனா நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னை காட்சி பொருளாக, என்னை ஒரு டிஸ்பிளேவாக வச்சிருக்கிறான்றதை சிந்திக்கலை. அதை சிந்திக்காததுனால தேவன் சொல்கிறதுக்கு ஏதுவாக நான் யோசிக்க என்னுடைய வாழ்க்கை மாறலை. அந்த எண்ணங்கள் வராததுனால என் வாழ்க்கையில், என் செயலில், என் பேச்சில் எதுலேயுமே மாற்றம் இல்லை. நல்ல கவனிங்கள், ரொம்ப முக்கியம் இது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள், பேச்சுகள், நம்முடைய செயல்முறைகள் எல்லாம் அற்புதமானதாய் மாற்ற கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிற விடுதலை, சுவிசேஷம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். சில இடத்துலலாம் பாருங்கள், நான் போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது சில புது புது நபர்கள் வருவார்கள். பல கஷ்டங்கள், பல துன்பத்தோடு வந்திருப்பாங்க. ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்க முகத்தில் ஒரு பிரகாசத்தை என்னால் பார்க்க முடியும். ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுனா என்ன காட்டுறாரு, இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டார், நான் வேலை செய்ய ஆரம்பிச்சு, அவனுக்கு விடுதலை, அவனுக்கு பிரகாசம் வந்துடுது, அவனுடைய வாழ்க்கை மாறுது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை. இங்கே வாரந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது எண்ணங்கள் மாறணும், என் பேச்சுகள் மாறணும், என் யோசனைகள் மாறணும். இன்னும் மலிவான யோசனையிலே இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் எனக்கு ஞானம் இல்லை, நான் பலவீனமான பாத்திரம், அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிற, இல்லை, நீ பலவீனமான பாத்திரமாக இருந்தாலும் உன்னை எடுத்திருக்கிறவர் யாரு அப்படின்றத யோசி, உன்னை அழைத்திருக்கிறவர் யாருன்றத கொஞ்சம் யோசி. அந்த யோசனை வந்தாலே நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற டிஸ்பிளேவா என்ன நான் காட்ட முடியும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கை ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை காட்டுற அந்த டிஸ்பிளேக்கான அடையாளத்தோடு இல்லைன்னு வைங்களேன், வாழ்க்கையில் அவ்வளோ மகிழ்ச்சி இருப்பதில்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பையனாக இருந்த காலத்திலலாம் டிவி ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது, அந்த சேனல் திருப்புவாங்க, டொக்கு டொக்குன்னு திருப்பணும், போய் ஏறி போய் தான் திருப்பணும் பாருங்கள். திருப்பும்போது அந்த காலத்தில் ஆண்டனா மூலமாக தான் வேலை செய்யும். வீட்டுக்கு மேலே ஒரு ஆண்டனா இருக்கும், அது ஒரு ஒயர் மாற்றி கீழே டிவிக்கு வரும். சரியாக வரலன்னு வச்சுங்க, திருப்பியும் ஒயரை நோண்டணும், அப்புறம் ஆண்டனாவை கொஞ்சம் டைரெக்ஷன்லாம் திருப்பி வைக்கணும். அப்படி எல்லாம் பண்ணி வரலன்னு வைங்க, கோடு கோடாக வரும், பிக்சர் வரும், ஆனால் லைன் லைனாக வரும் பாருங்கள். வந்துச்சுன்னா 2 போட்டிங்கன்னா டிவியை பிக்சர் தெளிவாகிடும். பார்த்துருக்கீங்களா? உண்மை, நான் பண்ணியிருக்கிறேன்.
எல்லாம் பண்ணிட்டு வருவோம். பின்னாடி ஒயரை கட் பண்ணி சால்வ் பண்ணி எல்லாம் ஸ்க்ரூ பண்ணி மாட்டுவோம். மேலே போய் ஆண்டினாவெல்லாம் திருப்போம். அதுக்கு ஒரு ஆள் இங்கேருந்து நான் மேலே இருப்பேன், எங்கள் அண்ணன் கீழே இருப்பான். தெரிதா அப்படின்னு அவன் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் தெரில, திருப்பு அந்த பக்கம் திருப்பு, எல்லாம் திருப்பிட்டு வந்து வெறுப்பாய் போய் வந்து உட்காருவோம் பாருங்க. திருப்பியும் பார்த்தா அப்படியே பிக்சர் தெரியும், ஆனால் ஒரு கோடாக வரும். சில நேரம் கடுப்பாய் போய் 2 தட்டுவோம் பாருங்க. தட்டினோன்னே பிக்சர் கிளீனா. அது மாதிரி சில நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிக்சர், ஆண்டவர் நம்மளை காட்டுற பிக்சர் சரியா வரலன்னு வைங்களேன், 2 தட்டு வர வசனத்தை வர ஹட் அப்படி தட்டினா தெளிவாய் இப்போ நம்ம போகிற பாதை கரெக்ட் தான் அப்படின்றது. அதுதான் சொல்றாரு, உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை. 2 தட்டுறது, டிவி சரியா தெரியலனா எப்படி 2 தட்டுனா, தட்டுறதுன்னா ஆண்டவர் வந்து எப்படி தட்டணுமோ அப்படி தட்டுவார். நம்ம தான் கடுப்பில் வேற மாதிரி தட்டுவோம். டிவி எப்படி தட்டுவோம்னு நமக்கு தான் தெரியும். போட்டு டமால்னு தட்டுவோம். ஆண்டவர் அன்பாக தட்டி எப்படி உருவாக்கணுமோ, எப்படி அவர் விரும்புகிற டிஸ்பிளேவாக நம்மளை வைக்கணுமோ, கர்த்தரால் அதை உருவாக்க அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை அற்புதமான டிஸ்பிளேவாக காட்டுவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் அவர் விரும்புகிற டிஸ்பிளேவாக காட்டுவார். எங்கெல்லாம் மதிக்கப்படாத நிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை அவர் விரும்புகிற டிஸ்பிளேவாக காட்ட மகிமையினால் நிரப்புகிற தேவனுடைய ஆளுகை உங்கள் மேலே இருக்கு. நான் பாருங்க, ஒரு கடைக்கு போயிருந்தோம் பாருங்க. கடைக்கு போயிருந்த போது, எப்போவுமே கடைக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல மணி பாஸ் செக் பண்ணுவோம் இருப்பாங்க. அது வேறு விஷயம். ஏன்னா கடைக்கு போனோன்னு என்ன செய்வோம்? முதல்ல கடைக்குள்ளே என்ட்ரு ஆகுது முன்னாடி முதல்ல எட்டி தான் பார்ப்போம். பார்க்க மாட்டீங்களா நீங்களா? எட்டி அந்த பொம்மை மாட்டியிருப்பாங்க பாருங்க, அந்த பொம்மையை இப்படியும் அப்படியும் பார்த்துக்கிறது. நான் ஒரு முறை கடைக்கு போயிருந்தேன் பாருங்க. அப்போது அந்த நேரம் பார்த்து பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு போடுற நேரம். அந்த ட்ரெஸ்ஸு போடுறவனுங்க என்ன பண்ணுறானுங்க, உட்காந்து ஒரு 4 பேரோ 5 பேர் வந்தானுங்க. வந்துட்டு ஒரே டிஸ்கஷன், எந்த ட்ரெஸ்ஸை போடலாம், இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா, அந்த ட்ரெஸ்ஸு போடலாமா, கடையில் இன்றைக்கி தான் ஸ்டாக்லேயே வந்திருக்கிறதுல பெஸ்ட்டு ஸ்டாக்கு தான், இதை போட்டால் ஒரு 100 பேர் பார்ப்பான்ப்பா அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை இது நல்லா இல்லை, இதை போடு ஒரு 500 பேர் பார்ப்பான் அப்படின்னு. பல டிஸ்கஷன் பண்ணி கடைசியில் ஒன்று போட்டாங்க. போட்டுட்டு அந்த பொம்மையில் போட்டு சுற்றி கித்தி எதையோ பண்ணி கொண்டு போய் அந்த பொம்மையை வச்சுட்டானுங்க. வச்சுட்டு அந்த 5 பேரும் வெளியே போய் நின்று இப்படி பார்க்குறானுங்க. கடையில் முன்னாடி நின்றுட்டு பார்த்துட்டு, லைட்டு சரியா இல்லையே, எஃபெக்ட் இல்லையன்ட்டு உள்ளே வரானுங்க. திருப்பியும் அந்த பொம்மைக்கு நேராக லைட்லாம் செட் பண்ணி அப்படியே ஜெகஜோதி ஆக்கி அப்படி பண்ணுறாங்க. நான் உட்காந்து யோசித்தேன், செத்து போன உயிரே இல்லாத பொம்மைக்கு வந்த வாழ்வு பாரு. அதுக்கு என்ன 5 பேர் டிஸ்கஸ் பண்ணுறானுங்க, அதுக்கு லைட் செட் பண்ணுறாங்க, என்ன அட்ராக்ஷன் பாருங்கள் அதுக்கு. நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனே ஒரு கடையில் வியாபாரம் ஆகிறதுக்கு ஒரு டிஸ்பிளேக்கான பொருளை எவ்வளோ அருமையாக ஜோடித்து அலங்கரிக்க முடியும்னா, நான் சொல்கிறேன், உங்களை நோக்கத்தோட உலகத்தில் கொண்டு வந்து வாழ வைக்கிற ஆண்டவர் உங்களை எப்படி அலங்கரிப்பார், எப்படி உங்கள் மேலே லைட்டை அவர் க்ளோ பண்ணுவார் பாருங்கள். சில நேரம் லைட் இல்லாத மாதிரி இருக்கா, அந்த இடத்துல அவர் வந்துடுவார் லைட் அடிக்க உங்கள் மேலே. ஸ்பாட் லைட்லாம் வரும். எங்கே போனாலும் அவர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் நம்ம மேலே அவர் பிரகாசிப்பிக்கிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. இவ்வளோ அருமையான விதத்தில் உங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு டிஸ்பிளேவாக காட்டணும்னு விரும்புகிறாரு. நம்ம அநேக நேரம் என்ன சொல்கிறோம், நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய ஏழாமையும் பேசி நம்ம பல காரியங்களில் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருடைய எண்ணங்கள்ல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைத்து நம்மளை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ குறைத்து கொண்டு வரக்கூடிய விதத்தில் நம்முடைய பேச்சும் நம்முடைய செயல்பாடுகளும், ஆண்டவருடைய வசனத்தை இவ்வளோ கேட்டுட்டு நம்ம போய் நம்முடைய வேலையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் உயர்கிறதா, அல்லது கொஞ்சம் இறங்கி இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் மட்டமாக போயிடுறேனா, பலவீனப்பட்டு அவிசுவாசப்பட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்து அவர் எனக்கு வெற்றிக்கான வழிகளை காட்டுறாரு, போதிக்கிறார், இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் ரொம்ப மோசமான நிலையில உட்கார்ந்து சிந்தித்து பேசிட்டு இருக்கிறேனா? நான் சொல்றேன், அப்படின்னா மறந்துட்டேன் என்ன ஆண்டவர் ஒரு டிஸ்பிளேவா வச்சிருக்கிறார்ன்றதை நான் மறந்துடுறேன். ஒரு தேவ மனுஷன் சொன்ன சாட்சியை கேட்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சிறு வயதிலே அவருக்கு அந்த டிபி நோயினால்
டாக்டர் எல்லாம் கைவிட்டு, நீ கைவிட்டாங்க, அவ்வளோதான், வாழ முடியாது, யுவர் கவுண்டிங் யுவர் டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 10 வயது இருக்கும்ன்றாரு. அவர் சாட்சியை சொன்னார், ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பிரசங்கத்தில் சொல்லும் போது கேட்டேன். அவர் சொல்கிறார், 10 வயசு இருக்கும்போது டிபி நோய் வந்து நான் சாக கடந்த என்ன கர்த்தர் ஏன் காப்பாற்றினாருன்னு எனக்கு அந்த வயதில் கர்த்தர் எனக்கு உணர்த்தி காட்டினார். அப்போ சொல்கிறாரு, கடல் ஓரமாக, இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற கடல் ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கடல் ஓரத்துலேருந்து ஒரு கட்டை பீஸு, இந்த போட்லேருந்து உடஞ்சி விழுந்த ஒரு கட்டை பீஸு அலையில் அடிபட்டு தண்ணியில் போகுது, கரைக்கு வருது, தண்ணியில் போகுது, கரைக்கு வருது, கடைசியில் அது அப்படியே ஓரமாக கடந்துச்சான். யாருமே அதை கண்டுக்கலையாம் பாருங்க. அங்கே திடீர்னு ஒரு கும்பலாக ஒரு 10 பேர்கிட்ட வந்தாங்களாம். வந்தவங்க என்ன பண்ணாங்களாம், அப்படியே நடந்து போனவங்க அந்த கட்டையை, தண்ணி அடிக்கவும் அலசரி பட்டுட்டு இருக்கிற அந்த கட்டையை என்ன பண்ணாங்களாம், உள்ளோண்டு ஒரு சின்ன துண்டு பீஸு தான், அதை எடுத்துகிட்டு போய் அந்த 10 பேருக்கு ஒரு இடத்துல வச்சு அதை காய வச்சு கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, திருப்பியும் அவங்க அந்த மண் மேலே உட்காந்து, அந்த கடல் மண் மேலே உட்காந்து அந்த 10 பேர் சுற்றி உட்காந்துட்டு இந்த கட்டையை எரிய வச்சு நல்ல நெருப்பு மூட்டி அதை எரிஞ்சிட்டு இருக்க நேரத்தில் எல்லாரும் அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு ரொம்ப அப்படியே இதமாக இருந்துச்சான். இப்போ அவர் சொல்கிற, நான் சின்ன பையனா அந்த கட்டையை பார்த்துட்டு இருந்தேன், இது எரியுமா, இவங்க இப்படி பண்ணுறாங்களே, இதெல்லாம் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இவ்வளோ நாள் தண்ணியில் ஊறி கிடந்துச்சே, இது எப்படி எரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எரியுது, ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ ஆண்டவர் அந்த மனுஷன்கிட்ட சொன்னாராம், பாத்தியா அந்த கட்டையை பார்த்தல, தண்ணி அப்படி அடிச்சிச்சு, உபயோகமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் அது எரியுமான்னு நீ நினச்ச, எரியாதுன்னு தானே நீ நினச்ச, ஆனால் அந்த கட்டை பறிப்பை எரிஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி பிரகாசத்தையும் அவர்களுடைய குளிர் காய்வதுக்கு ஏதுவாக அது உபயோகமாச்சோ, கர்த்தர் சொன்னாராம், உன் வாழ்க்கையும் நான் அப்படி உபயோகப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு கர்த்தர் அவருக்கு சொன்னாராம். அவர் தான் ஓரல் ராபர்ட் என்கிற தேவ மனுஷன். ஆண்டவருக்காக மிகப்பெரிய ஊழியங்களை செய்து இன்னைக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டி விட்டுட்டு போயிருக்கிறாருங்க. வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே படிக்கிறார்கள், பட்டதாரியார்கள் ஆகிறார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறார்கள், மிகப்பெரிய வேலைகள் நடக்கிறது. யோசித்து பாருங்க, ஒரு 10 வயசுல இருக்கும்போது சாக கடந்த ஒரு சிறு பையனை ஆண்டவர் காப்பாற்றி அந்த பையனுக்கு ஒரு எண்ணத்தை காட்டார். என்ன அந்த எரிய முடியாத கட்டையை எரிய வச்சு காட்டி அவனுக்கு புரிய வைக்கிறார், உன் வாழ்க்கையும் இப்படி உலகம் முழுவதும் பிரகாசிப்பிக்கிற ஒரு தீபமா மாற்றக்கூடிய விதத்துல உன்னை ஒரு அடையாளமா, உன்னை ஒரு காட்சி பொருளா நான் ஆக்க விரும்புறேன் கர்த்தர் சொல்லி அந்த நம்பி வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய வந்து கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய மேலான எண்ணங்களை உடைய ஒரு மனுஷனா மாறி ஆண்டவர் உபயோகப்படுத்தக்கூடிய கருவியா அவரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்க முடியும்னா, நான் சொல்றேன், அதே ஆண்டவர் இன்னைக்கும் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் நம்மையும் அப்படி பிரகாசிப்பிக்கிற தீபமாய் எரிய வைக்க கர்த்தரால முடியும். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், என்ன அவங்க அடிக்கிறாங்களே, அவங்க தள்ளுறாங்களே, இவங்க தள்ளுறாங்களே, நான் அடிபட்டு இருக்கிற அந்த கட்டையை போல இருக்கிறேனே, வாழ்க்கையில் நான் எழும்ப முடியுமா, என் வாழ்க்கை கட்டப்படுமா? நான் சொல்றேன், உங்களை கட்டுகிறவர், உங்களை எழுப்புகிறவர், உங்களை அனல் மூட்டுகிறவர், உங்களை பிரகாசிப்பிக்க வைக்கிற கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்க கைவிடப்பட்டிருந்தாலும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால இங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருப்பது காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு காட்டுறார். ஒருவேளை அந்த கட்டையை போல நீ பல காரியங்களை அடிபட்டு ஒன்னுத்துக்கும் லாய்க்கில்லாத ஒரு நிலையில் இருக்கிறது போல காண்பிக்கப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு நபரையும் கர்த்தர் எடுத்து உபயோகரமான பாத்திரமாய் பயன்படுத்த ஆண்டவர்ட்ட வல்லம் இருக்கு. இந்த ஆண்டவர் உங்களை ஒரு காட்சி பொருளா இந்த உலகத்தில் வைக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால இது முடியுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ வெற்றி அடைய வேண்டியது அவசியம். ஏன்னா உன்னை நான் இந்த உலகத்தில் ஒரு காட்சி பொருளாக வச்சிருக்கிறேன். பாருங்க, இந்த சால்வேஷன் ஆர்மி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆரம்பித்தவர் வில்லியம்ஸ் பூத் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன். ஆரம்பித்த போது ஆண்டவர் பல தரிசனங்களை கொடுத்தாரு. எப்படி இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் நடக்குமா, கர்த்தர் உலகம் முழுவதும் கொண்டு பல காரியங்களை செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, என்ன பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன், கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆரம்பிச்சாச்சு. எப்படி செய்ய போகிறோம், எப்படி நடக்க போகுது?
ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. என்ன அற்புதம்னா, ஒரு சகோதரியை எழுப்பி 6000 கோடிக்கு மேலே அவருக்கு கொடுக்க வச்சு அவருக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை செய்ய வைப்பதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாருன்னா, அந்த மனுஷனை ஒரு காட்சி பொருளாக ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, நான் சொல்கிறேன், எத்தனை 1000 தடைகள் வந்தாலும் ஒன்றை மறந்துடாதீங்க, சொன்னவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை அற்புதமான காட்சி பொருளா நான் சொல்கிறேன். 100கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம். அன்னைக்கு அந்த பணம் எவ்வளோ பெரிய பணம் யோசிச்சு பாருங்க. ஒரு நபரை கொண்டு தேவன் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற, தேவன் தம்முடைய வேலையை ஒரு மனுஷனை கொண்டு செய்ய, தேவன் ஒரு மனுஷன் மூலமா என்ன காட்ட அவர் தம்மை காட்ட விரும்புகிறாரோ அதை காட்டுவதற்கு ஒரு மனுஷனை தேவன் அழைத்து தெரிந்து கொள்ளும் போது, அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுது என் கர்த்தர் நான் வெற்றி அடையணும். ஏன் வெற்றி அடையணும்னா, என்ன இந்த உலகத்தில் அவருக்கான ஒரு டிஸ்பிளேவா வச்சிருக்கிறார். அவர் காட்ட விரும்புகிறார் அவர் எவ்வளோ வல்லவர். நீ யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் பூமியில் எத்தனையோ ஜாதிகள் இருந்தார்கள், ஆனால் இஸ்ரவேல் மக்களை மாத்திரம் ஏன் தெரிந்து கொண்டாருன்னா, காட்ட விரும்புகிறார். முழு உலகத்துக்கும் காட்ட விரும்புகிறாரு. தேவன் ஒரு ஜனத்தோடு இருக்கும்போது அவர்களை எவ்வளோ வித்தியாசப்படுத்தி காட்ட அவர் வல்லவர் என்பது. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் சந்ததியோடு இருக்கிறார், நம்முடைய சபையோடு இருக்கிறார். நிச்சயமாக நம்மளையும் கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை பெருசாக பேசாதீங்க. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை எப்படிப்பட்ட டிஸ்பிளேவா அவர் வைக்க விரும்புகிறார்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒன்னே ஒன்று தான், உடனடியான கீழ்ப்படிதல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வேணும்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தானே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இன்ஸ்டன்ட் காஃபியும் குடிச்சிட்டு இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸையும் சேர்த்துக்குங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். ஆபிரகாம தேவன் அழைச்சார் பாருங்க, நீ உன் தகப்பனை விட்டு உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசம். எங்க போன்னு சொல்லல, எங்க போனன்னு சொல்லல, ஆனா கர்த்தர் சொன்ன உடனே இன்ஸ்டன்டா கீழ்ப்படிஞ்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற காட்சி பொருளா என்ன இந்த உலகத்தில் கர்த்தர் காட்டணும்னா, தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒன்று தான் இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ், உடனடியான கீழ்ப்படிதல். எப்போ வரும்னா, கர்த்தர் என்ன சொன்னாலும் என் நல்லதுக்காக சொல்றாரு நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க, அப்பதான் வரும். இல்லை வரவே வராது. கர்த்தர் ஒருபோதும் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். தீமையே நினைக்காத ஒரு தேவன் என்னை குறித்து ஒன்று சொல்லும் போது நான் 100க்கு 100 நம்புறேன். நம்பி உடனடியா கீழ்ப்படிறேன். கேள்வியே கேட்க மாட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிறேன். ஆபிரகாமிட்ட இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தெரியுமா வெற்றிக்கு? உடனடியான கீழ்ப்படிதல், விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் வெற்றி அடையணும்னா அதுக்கு பதில் சொல்றாரு, உன்னை நான் இந்த உலகத்தில் என்னுடைய டிஸ்பிளேவா வச்சிருக்கிறேன். அவருடைய டிஸ்பிளேவா, அவருடைய காட்சி பொருளா நீங்க உங்களை காண்பித்து தேவன் மகிமைப்படக்கூடிய வாழ்க்கையை உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையில் வாழ வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் சொல்றதுக்கு உடனடியா கீழ்ப்படிங்க. கேள்வி கேட்கக்கூடாது. இப்படி தான் ஆகுமா ஆண்டவரே, இப்படிலாம் செஞ்சாதான்? ஆண்டவர் என்னென்ன முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, குடும்பத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தனிப்பட்ட மனுஷன் எப்படி வாழணும், ஒரு மனுஷி எப்படி வாழணும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஸ்திரமாக இருப்பதுக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாரோ, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை என்ன சொல்கிறாரோ, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்வதற்கு என்ன வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ, என்ன கட்டளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ, அதையெல்லாம் உடனடியாய் கீழ்ப்படிந்து நான் செயல்படும் போது அதற்கான பலனை கர்த்தருடைய வாழ்க்கையில் கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து கிளம்பினான் பாருங்க. அவனை நடுரோட்டில் கைவிட்டாரா? நான் கேட்குறேன், யோசித்து பாருங்க. ஆண்டவர் நடுரோட்டில் கைவிட்டாரா? அவனை வழியே இல்லை, ரோடே இல்லைங்க அந்த காலத்தில்.
அவன் நடந்து போறது தான் வழி. அவன் நடந்து போன வழியில் ஆண்டவர் அவனை கைவிட்டாரா? கிடையவே கிடையாது. அவனுக்கு விரோதமா எத்தனையோ பேர் யுத்தம் பண்ண வந்தார்கள். எத்தனையோ பேர் அவனை கவுக்கணும் நினைத்தார்கள். ஏன் லோத்தே ஆபிரகாம கவுக்கணும் நினைத்த போது கவுக்க முடியலையே? ஏன் முடியல? காரணம், கர்த்தர் ஆபிரகாம் சொல்ற, உன் மேல ஒருவனும் கை வைக்க முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஏன் ஆபிரகாம் எதிர்த்து நிற்க முடியலனா, ஆபிரகாம் இருந்த உடனடியான கீழ்ப்படிதல். அது நம்ம பாஷையில் சொல்லலாம் டக்குன்னு. சொல்லுங்க பா, நிறைய பேர் சொல்லிட்டீங்க டக்குன்னு. சொல்லுங்க எப்படி? அதை டக்குன்னு சொல்லணும். இந்த சொரக்கு போடுறோம் பார்த்தீங்களா? சொரக்கு போடும்போது எப்படி வருது? டக்குன்னு வருதா? சொரக்கு போடுறேன், இந்த போடுறேன், சொரக்கு போட்டேன், போட்டால் தானே தெரியும். அது மாதிரி கீழ்ப்படிதல் உடனடியாக. இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசியிருக்கிறாரா? கர்த்தர் சொன்னபடியே எனக்கு அவர் செய்வார். எத்தனை தடை வரட்டும், நான் கர்த்தர் சொன்னதை மீறவே மாட்டேன். அதான் நம்ம வாசித்தோம், வலது புறமும் இடது புறமும் சாயாமல். புத்திமானா இருக்கணுமா? வாழ்க்கையில் வெற்றி அடையணுமா? வலது புறம் இடது புறம் சாயாம. இதுதான் வழி. கர்த்தர் எனக்கு இப்படி தான் வச்சிருக்கிறாரு. இப்படி தான் கர்த்தர் என்னை காட்சி பொருளாக காட்ட. சில கஷ்டங்கள் வரலாம், சில பிரச்சனை, சிலர் நம்மளை அவமானப்படுத்தலாம். ஆனால் இறுதியில் என்ன காட்சி பொருளாய் கர்த்தர் என்ன ஒரு மகிமையான டிஸ்பிளேவா கர்த்தர் மாற்றுவார். அதில் கர்த்தர் மகிமைப்படுவார் என்கிற நம்பிக்கையோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஆண்டவரை முன்வைத்து எண்ணங்களை கர்த்தருடைய எண்ணங்களை போல சிந்திக்க ஆரம்பித்து, உங்கள் மலிவான எண்ணங்கள் இருந்து இந்த பேஸாக ரொம்ப திங்க் பண்ணுற பேஸ் திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்றாங்க பாருங்கள், ரொம்ப மட்டகரமான எண்ணங்கள் இருந்து, முடியாது, பலன் இல்லை, செய்ய முடியாது, வேற ஆளை பார்த்துக்குங்க ஆண்டவரே, ஏனால முடியாதான், இதெல்லாம் நிறுத்தி என்னை தேடி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை தேடி இன்னைக்கு இந்த காலை வேளையில் எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் பலருடைய கண்களில் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அசாதாரணமான நிலைக்கு என்னை உயர்த்தி வைக்கிற கர்த்தர் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் நம்பி ஒப்பு கொடுத்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கேயே கர்த்தர் உங்களை படிப்படியாய் உயர்த்தி அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படும்படி மகிமையான வேலையை செய்கிற கர்த்தருடைய அடையாளமாய் உங்களை கர்த்தர் வைக்க அவரால் முடியும். தாவீதை குறித்து யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தாவீதை எவ்வளோ மட்டகரமாக நினைச்சாங்கன்னா, குடும்பத்து ஆளுங்களே வேத வசனம் சொல்லுது, அவங்கிட்ட சில ஆடுகளை மேய்க்கும்படி கொடுத்தாங்களாம். ஃபியூ ஷீப். அப்போ நிறைய ஆடுகள் இருந்திருக்கு. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கிட்ட எதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆடுகளை. அந்த வார்த்தை என்ன ரொம்ப, நான் வாசித்த போது என்ன ரொம்ப தொட்டுச்சு. ஃபியூ ஷீப் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஃபியூ ஷீப்புக்கே லாய்க்கா இல்லைன்னு தெரில. இப்படி இருந்த ஒரு மனுஷனை தான் கர்த்தர் எப்படிப்பட்ட நிலைக்கு உயர்த்தினார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராஜா வாக்குறாரு. ராஜா வாக்குனது மாத்திரம் இல்லை, சில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை தேவ ஆலயத்தை கட்டுவதற்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தாங்க. சொல்றான், இது உனக்கு பத்துலையா, நிறைய வச்சிருக்கிறேன், அது நான் இன்னும் என்னைக்கும் பார்க்கல, அது எல்லாத்தையும் எடுத்து நீ உபயோகப்படுத்து சாலமோன். தன் மகனை பார்த்து சொல்றான் தாவீது, எடுத்து உபயோகப்படுத்து. யோசித்து பாருங்க, சில ஆடுகளை கூட மேய்க்க ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு நிலை இல்லை நினைத்தவர்கள் மத்தியில் இருந்த அவனை குடும்பத்தார் நடுவே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தார் மத்தியில் ரொம்ப சிறுமப்படுத்தப்பட்டிருக்கீங்களா, ரொம்ப அற்பமாக உங்களை என்ன இருக்கிறாங்களா, உங்கள் குடும்பத்தில் உங்களை அப்படி மிதிச்சு போடுற ஒரு நிலைக்கு இருக்கக்கூடியது போல இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை நினைங்க. அவனை நினைத்த அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மளையும் நினைக்கிற ஒரு உண்மை உள்ள தேவன் இருக்கிறார். சில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக்கி அவனை மேன்மைப்படுத்தினார். பாருங்க, ஒரு வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13:14. எல்லாரும் வாசிப்போமா?
தாவீதை ஏன் தெரிந்து கொண்டாருன்னு இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 13:14 வாசிப்போமா? இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை நீ கை கொள்ளவில்லை என்று சொன்னான். நல்லா கவனிங்க. ஏன் சவுல கர்த்தர் புறக்கணித்தாரு? காரணம் கீழ்ப்படியல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ். ஆனா இன்னொருத்தரை தெரிந்து கொள்றார், சொல்றார் என் இருதயத்துக்கு ஏற்ற. ஏன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தாவீது மாறினான் தெரியுமா? கீழ்ப்படிந்தல். உடனே கீழ்ப்படிந்தான். ஏன் ஆபிரகாம கர்த்தர் என் சிநேகிதன் சொல்றார் தெரியுமா? உடனே கீழ்ப்படிந்தான். நல்லா கவனிங்கள். நம்மகிட்ட அதுதான் எதிர்பார்க்கிற இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். அது இருக்கோனா நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை தியானிக்கிறவர்கள், இந்த வார்த்தை நம்ம வாயை விட்டு பிரியாம இருக்கோனா, இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் ஒரு மனுஷன் இருப்பானா, இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷன் இருப்பானா, அவங்கிட்ட ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். என்னன்னா உடனடியாய் டக்குன்னு கீழ்ப்படிவான். அதுதான் இந்த வசனத்தை தியானிக்கணும். ஏன் இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம்? நான் உடனே கீழ்ப்படியணும் கர்த்தருக்கு. அப்படி நான் உடனே கீழ்ப்படியும் போது கர்த்தர் என்னை கொண்டு மகிமையான காரியம், நான் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை அற்பமான என் வாழ்க்கையில் அதை நிரூபிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை எனக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். அதுக்கு பிறகு வாசித்து பாருங்க, தாவீதை ஆண்டவர் எப்படியெல்லாம் வெற்றி அடைய வைத்தார். அவனுடைய வாழ்க்கை எப்படி வெற்றிகரமா, அவனுடைய மரணமும் எப்படி வெற்றிகரமாய் முடிந்தது கவனிச்சு பாருங்க. சில நேரத்தில் தாவீது தவறு செய்யறான் பாருங்க. தவறு செய்து கர்த்தருக்கு விரோதமான பாவம் செஞ்ச பிறகு நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் அவனுக்கு சில காரியங்களை சொல்றார். நீ செஞ்சது தப்பு, அந்த குற்றத்தை செய்தவன் நீ என்று சொன்ன உடனே ஒரு ராஜாவா இருந்து அவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சொன்னவனை காலி பண்ணாம அவன் உடனே கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படிந்து தன் பாவத்தை அறிக்கை பண்றான். யோசித்து பாருங்க. ஒன்னும் இல்லாம சில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதும் அதே உடனடியான கீழ்ப்படிதல். ராஜாவான பிறகும் அவன் தப்பு செய்த உடனே, அவனுடைய தப்பை குற்றி காண்பித்த உடனே அதுக்கும் உடனே கீழ்ப்படுகிறான். இதாங்க இந்த வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற சுபாவம். இந்த வேதத்தை நீங்க இரவும் பகலும் தியானிப்பீங்கன்னா, இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உங்க வாயை விட்டு பிரியாம இருக்கணும். இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீங்க கவனமாய் இருக்கிற ஒரு ஆத்துமாவாய் ஒரு நபராய் நீங்க இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன் உடனடியாய் கர்த்தர் என்கிட்ட பேச முதலாம் நான் உடனடியாக கீழ்ப்படிவேன். என் தவறை எனக்கு காட்டுறாரா, உடனே நான் அதுக்கு உண்டான மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை நான் சரி செய்கிறேன். அதில் டிலேவே வைக்க மாட்டேன். அதில் டிலே பண்ண நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். ஆண்டவர் சொல்ல அப்புறம்ன்ற கதையை அவர்கிட்ட கிடையாது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்கிட்ட பேசணும் உடனே நான் கீழ்ப்படுகிறேன். ரொம்ப முக்கியங்க அது. அது எவ்வளோ பெரிய ஆளாக, ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தாலும் சரி, அந்த ஆள் ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எதிர்பார்க்கறது உடனடியான கீழ்ப்படிதல். அது நம்மிடத்தில் இருக்குன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் அவர் ஒரு அற்புதமான டிஸ்பிளேவா நம்மளை கர்த்தர் காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படி ஆக்க முடியுமா? இன்றைக்கி உங்களை செக் பண்ண வேண்டிய இடம் இது. உடனே கீழ்ப்படுறேன்னா கர்த்தருடைய காரியங்களுக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறேனா? வேலையில் கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு உணர்த்தி காட்டுவார், அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்துடக்கூடாது. தொழிலில் சில காரியங்களை மாற்றுறதுக்கு காட்டுவார், அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்துடக்கூடாது. உடனே இம்மீடியட்டாக நீங்கள் செய்யும் போது நான் சொல்கிறேன், உங்களுக்காக மகிமையாய் வேலை செய்கிற ஒரு கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். அற்புதமான விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க உதவி செய்வார். ஆபிரகாமை கைவிடவில்லை, தாவீதை கைவிடவில்லை. நான் கேட்குறேன், இன்னைக்கு நம்மளை கைவிட்டுருவா போறாரு?
அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? என் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க உயர்த்திலிருந்து, என் கூடவே. ஏன் தெரியுமா? என்ன ஒவ்வொரு இடத்திலும் அவர் விரும்புகிற டிஸ்பிளேவா, காட்சி பொருளா காட்ட. கேள்வி கேளுங்க, ஏன் ஆண்டவரே நான் வெற்றியறேன்? ஆண்டவர் தெளிவாக பதில் சொல்வார். சில காரியங்களை குறித்த சரியான கேள்வி ஆண்டவர்கிட்ட எழுப்புனீங்கன்னா சரியான பதில் கிடைக்கும். இந்த சபைக்கு நீங்கள் வாரம் வாரம் வந்து வசனத்தை கேட்பீங்கன்னா சரியான பதில் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எத்தனை ஆயிரம் கேள்வி இருந்தாலும் நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சரியான பதிலை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நிச்சயமாக கொடுப்பார். அந்த பதில் அத்தனையும் உங்களை வாழ வைப்பதுக்கான பதிலாக இருக்கும். உங்களை குற்றப்படுத்தி குற்றவாளியாக்குகிற பதில் அல்ல, உங்களை சீர்படுத்தி உங்களை வாழ வைப்பதுக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வாழ்வழிக்கிற பதிலை எனக்கு நீர் ஒவ்வொரு முறையும் நீர் எனக்கு நேராக கொடுக்கிறீர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறது உடனடியான கீழ்ப்படிதல். ஏன் உடனே கீழ்ப்படுகிறேன்? நான் ஒரு துளி அளவு கூட கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படவே இல்லை. கர்த்தர் செய்வாரா அதை பற்றிய கவலை எனக்கு இல்லவே இல்லை. சொல்லிட்டார்னா அவர் செஞ்சு முடிப்பார். அவர் செய்வார்னு நான் நம்பி நான் அவருக்கு கீழ்ப்படிந்து என்னை ஒப்பு கொடுத்தா, நான் சொல்கிறேன், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜா வாக்க முடியும்னா, இன்றைக்கி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நிலைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த அவரால் முடியும் என்பதை இன்றைக்கு உங்களோட கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க இடத்துல எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜனத்துக்கு நீர் விரும்பி சொல்கிற வார்த்தைகள் அத்தனையும் நிஜமானது. தாகத்தோடு வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஏன் வெற்றி அவசியம், ஏன் ஒரு கிறிஸ்தவனாய் வெற்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்கிற அவசியத்தை, காரணத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். ஏன்னா எங்களை நீர் இந்த உலகத்தில் காட்சி பொருளாக வச்சிருக்கிறீர். நீங்க வச்சிருக்கிற விதமாகவே எங்க வாழ்க்கை, எங்க குடும்பம், நாங்க போகிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே நாங்க உண்மை ஆண்டவரை அடையாளப்படுத்த நீர் விரும்புகிற டிஸ்பிளேவா, கண்டதையும் காட்டுற ஒரு டிஸ்பிளேவா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்க விரும்புறத காட்டுகிற ஒரு டிஸ்பிளேவா இருக்கு. எத்தனை பேர் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் நினைக்கிறதெல்லாம் காட்டுறது வேண்டாம் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே, இனி நீங்க விரும்புறத நான் டிஸ்பிளே பண்ற ஒரு பாத்திரமா என் மேல உங்க கை இருக்கு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என் இருதயத்துக்குள்ள இருக்கு, அதை என் வாயில வச்சிருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதை நான் தியானிக்கிறேன். அதுல ஆண்டவரே கவனமாய் செயல்பட என்னோடு நீர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நான் அப்படியே எனக்குரியதென்று எடுத்துக்கொள்றேன் ஆண்டவரே. இன்னைக்கு உடைக்கப்பட்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லி இருக்கிற வார்த்தை, எங்க நீ உடைக்கப்பட்டாயோ அதே இடத்துல மகிமையான காட்சி பொருளாக, மகிமையான காட்சி பொருளாக அநேகர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி உன்மேல் கர்த்தருடைய மகிமையும் பிரகாசமும் தேவ உன்மேல் உதிக்கும். நிச்சயமாய் கர்த்தர் சூழ்நிலைகளெல்லாம் மாற்றுவார். அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். எங்கள் நல்ல தேவனே, கேட்ட வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தொடர்ந்து சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்டதோடு நாங்கள் நிறுத்திடக்கூடாது, உடனே நாங்கள் கீழ்ப்படியணும். குடும்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் என்ன செய்யணுமோ, எங்கள் சரீரத்துக்குள்ள உம்முடைய நல்ல ஆரோக்கியம் வருவதற்கு நாங்கள் உடனே என்ன செய்யணுமோ, எங்க வேலையில், எங்க தொழிலில் உடனடியாய் கர்த்தர் நீர் வெளிப்படுத்த விரும்புகிற உம்முடைய மகிமை விளங்குவதற்கு நாங்கள் எப்படி உடனே கீழ்ப்படியணுமோ அவ்விதம் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய ஆண்டவரை வசனத்தினால உண்டாகிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இங்கே வந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் வார நாட்களில் இந்த செய்தியை
கேட்கிற, பல இடங்களிலிருந்து கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் நீர் இந்த உலகத்தில் எங்களை காட்சி பொருளா டிஸ்பிளேவாய் வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்க நீங்க சொல்றதுக்கு அப்படியே விசுவாசத்தோட கீழ்ப்படிந்து நாங்க மேலான நிலைகளில் உம்மை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.